இன்னைக்கு காற்று பற்றி பார்க்க போறோம். காற்று என்றால் என்ன? புவிக்கோளத்தை சுற்றியுள்ள வாயுக்களின் கலவையே காற்று என்று அழைக்கப்படுகின்றது. வளிமண்டலம் காற்று என்று அழைக்கப்படுகின்றது. காற்றில் 78.09% நைட்ரஜன், 20.95%, அதாவது 21% ஆக்சிஜன், 0.93% ஆர்கான், 0.04% கார்பன் டை ஆக்சைடும் இதர வாயுக்களும் அடங்கியுள்ளன. நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். தாவரங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்கிறது. அப்போது ஆக்சிஜனை வெளிவிடுகின்றது. மரங்களை அதிக அளவில் வெட்டுவதால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கின்றது. தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களில் இருந்து வரும் கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்றவையும் காற்றை மாசுபடுத்துகின்றன. இதனால் புவி வெப்பமாதல் மற்றும் அமிலமழை உருவாகிறது. புவி வெப்பமாதல் என்றால் என்ன? சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளிக்கதிர்கள் நிலத்தையும் கடல் நீரையும் வெப்பப்படுத்துகின்றது. வெப்பமான நிலமும் நீரும் அகச்சிவப்பு கதிர்களை வெளிவிடுகின்றன. இந்த அகச்சிவப்பு கதிர்கள் கார்பன் டை ஆக்சைடின் புவியை சுற்றி போர்வை போன்று உள்ள கார்பன் டை ஆக்சைடினால் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகின்றது. இதனால் புவியின் வெப்பம் அதிகரிக்கிறது. இதற்கு புவி வெப்பமாதல் என்று பெயர். அமிலமழை என்றால் என்ன? தொழிற்சாலை மற்றும் வாகனங்களில் இருந்து வரும் நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு போன்றவை மழைநீரில் கரைந்து அமிலமழையை பொழிகின்றன. ஆக்சிஜனை முதல்ல கண்டுபிடிச்சவர் C.W. சீலே என்ற அறிவியல் அறிஞர் ஆவார். இவர் அதற்கு நெருப்பு காற்று, அதாவது எரிதலுக்கு துணை புரிவதால் நெருப்பு காற்று என்று அழைத்தார். உயிரினங்கள் உயிர் வாழ காரணமாக இருப்பதால் அத்தியாவசியமான உயிர் என்றும் அழைத்தார். ஜோசப் பிரிட்ஸ்லி என்ற அறிவியல் அறிஞர் 1784ஆம் ஆண்டு இதே மாதிரி ஆக்சிஜனை தனியாக கண்டறிந்தார். லெவாய்சியர் ஆக்சிஜன் என்று பெயரிட்டார். ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கி என்று பெயர். இப்ப கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு போன்ற ஆக்சைடுகளை உருவாக்குகிறது. அவை நீரில் கரையும் பொழுது கார்பானிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்பியூரிக் அமிலமாக மாறுகிறது. இதனால் அமிலங்கள் உருவாக காரணமான ஆக்சைடுகளை உருவாக்குவதால் இது அமில உருவாக்கி என்று அழைக்கப்படுகின்றது. ஆக்சிஜன் பரவல். தனித்த நிலையில் ஆக்சிஜன் வளிமண்டல காற்றில் காணப்படுகிறது. இது 21% ஆகும். நீரில் 88.90% ஆக்சிஜன் உள்ளது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் 60 முதல் 70% ஆக்சிஜன் உள்ளது. நிலத்தில் சிலிக்கேட்டுகள் மற்றும் கார்பனேட்டுகள் மற்றும் ஆக்சைடு தாதுக்களாக ஆக்சிஜன் காணப்படுகிறது. இதில் 45 முதல் 50% ஆக்சிஜன் காணப்படுகிறது. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்துக்கு அடுத்தபடியாக அண்டத்தில் காணப்படும் 3வது தனிமம் ஆக்சிஜன் ஆகும். ஆக்சிஜன் ஒரு ஈரணு மூலக்கூறு ஆகும், அதாவது O2 மூலக்கூறு ஆகும். ஆக்சிஜன் தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸை தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். தாவரங்கள் குளோரோபில், சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். ஒளிச்சேர்க்கையின் போது அதிகப்படியான ஆக்சிஜன் வெளிப்படுகின்றது. தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை இலைத்துறைகள் வழியாக பெறுகின்றன. கார்பன் டை ஆக்சைடின் வாய்ப்பாடு CO2. நீரை வேரின் மூலம் உறிஞ்சி சைலம் குழாய்கள் மூலமாக தாவரங்களின் இலைகளுக்கு நீர் வருகிறது. நீரின் வாய்ப்பாடு H2O. சூரிய ஒளியில் இருந்து பச்சையத்தின் மூலம் ஆற்றலை உறிஞ்சுகின்றது. ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடும் நீரையும் இணைத்து ஸ்டார்ச்சை உருவாக்குகிறது, அதாவது குளுக்கோஸை உருவாக்குகிறது. குளுக்கோஸின் வாய்ப்பாடு C6H12O6. அப்போது 6 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் உருவாகின்றன. இதனால் சூரிய ஒளிச்சேர்க்கையின் போது அதிக அளவு ஆக்சிஜன் உற்பத்தி ஆகின்றது. புவியின் மேற்பரப்பில் ஆக்சிஜன் சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் உள்ளது. நீரில் ஆக்சிஜன் கரைந்து காணப்படுகிறது.
ஓசோன் எனப்படும் ஓசோன் அடுக்கில் ஆக்சிஜன் மூவணு மூலக்கூறாக O3 ஆக உள்ளது. புவியில் காணப்படும் தனிமங்களின் அளவு ஆக்சிஜன் 46.6% காணப்படுகிறது. சிலிக்கன் 27.7% காணப்படுகிறது. அலுமினியம் 8.1% காணப்படுகிறது. இரும்பு 5% காணப்படுகிறது. கால்சியம் 3.6% காணப்படுகிறது. சோடியம் 2.8% காணப்படுகிறது. பொட்டாசியம் K 2.6% காணப்படுகிறது. மெக்னீசியம் Mg 2.1% காணப்படுகிறது. பிற தனிமங்கள் மற்றும் வாயுக்கள் சிறிதளவு காணப்படுகின்றன. ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகள். ஆக்சிஜன் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. நாம காற்றுல ஆக்சிஜன் இருக்கிறத பார்க்கிறோம். எந்த ஒரு மணத்தையும் உணரல. ஆக்சிஜனை கண்ணால பார்க்க முடியல. நிறம் இல்லை, சுவை இல்லாத ஒரு வாயு ஆகும். ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையக்கூடியது. காற்றை விட கனமானது. ஆக்சிஜன் நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை கொண்டது. அதனால்தான் நீர்வாழ் உயிரினங்கள் நீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ முடிகின்றது. அதிக அழுத்த மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது அது திரவ ஆக்சிஜனாக மாறுகிறது. திரவ ஆக்சிஜன் ராக்கெட்களில் ஆக்சிகரணியாக பயன்படுகின்றன. ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும் வாயு ஆகும். ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும் தன்மை கொண்டது. உலோகங்களுடன் வினை. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து உலோக ஆக்சைடுகளை கொடுக்கின்றது. உலோக ஆக்சைடுகள் காரத்தன்மை உடையவை. இப்போ சோடியம் ஆக்சைடுனா சோடியம் ஆக்சைடு நீரில் கரையும் போது சோடியம் ஹைட்ராக்சைடா மாறுது. பொட்டாசியம் நீரில் கரையும் போது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா மாறுது. மெக்னீசியம் ஆக்சைடு நீரில் கரையும் போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆகிறது. அலுமினியம் ஆக்சைடு நீரில் கரையும் போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறது. இரும்பு ஆக்சைடு நீரில் கரையும் போது இரும்பு ஹைட்ராக்சைடு உருவாகிறது. எனவே இவையெல்லாம் நீரில் கரையும் போது காரத்தை உருவாக்குவதால் இவை கார ஆக்சைடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சோடியம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து சோடியம் ஆக்சைடை கொடுக்கிறது. சோடியம் ஆக்சைடு ஒரு உலோக ஆக்சைடு ஆகும். சோடியத்தின் குறியீடு Na2O. சோடியத்தின் குறியீடு Na. ஆக்சிஜனின் குறியீடு O. ஆக்சிஜனின் இணைதிறன் 2னால சோடியத்துக்கு கீழே 2 இருக்கும். சோடியத்தின் இணைறை 1, அதனால ஆக்சிஜனுக்கு கீழே நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மெக்னீசியம் நாடாவை வெப்பப்படுத்தி ஆக்சிஜன் உள்ள குடுவைக்குள் நாம போடுறோம். மெக்னீசியம் நாடா பிரகாசமாக எரிகிறது. மெக்னீசியம் அப்ப ஆக்சிஜனுடன் வினைபுரிகின்றது. இதனால வெண்மையான மெக்னீசியம் ஆக்சைடு சாம்பல் கிடைக்கின்றது. பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜன் வினை. பொட்டாசியம் உலோகத்துடன் அறை வெப்பநிலையில் ஆக்சிஜன் வினைபுரிந்து பொட்டாசியம் ஆக்சைடை கொடுக்கிறது. பொட்டாசியத்தின் குறியீடு K, ஆக்சிஜனின் குறியீடு O. ஆக்சிஜன் இணைதிறன் 2னால Kக்கு கீழே 2 போட்டிருக்கோம். பொட்டாசியம் இணைதிறை 1, அதனால ஆக்சிஜனுக்கு கீழே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மெக்னீசியம் மெதுவாக வெப்பப்படுத்தல் மூலம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து மெக்னீசியம் ஆக்சைடை கொடுக்கிறது. MgO. இதுல மெக்னீசியம் ஆக்சிஜன் 2னுடைய இணைதிறனும் 2னால ஒரே நம்பர் இருக்கனால அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கால்சியம் மெதுவாக வெப்பப்படுத்தப்படும் போது ஆக்சிஜனுடன் சேர்ந்து கால்சியம் ஆக்சைடை கொடுக்கிறது. கால்சியம் ஆக்சைடின் குறியீடு CaO. கால்சியத்தின் இணைதிறனும் ஆக்சிஜன் இணைதிறனும் 2னால கீழே நம்பர் எதுவும் எழுதல. இரும்பு Fe இரும்பு, Cu காப்பர், Ag வெள்ளி. இவை அதிக வெப்பநிலையில் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து குப்ரிக் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடுகளை கொடுக்கிறது. குப்ரிக் ஆக்சைடு Fe2O3. இது மேக்னெட்டிக் ஆக்சைடு. Fe3O4 மேக்னெட்டிக் ஆக்சைடு. குப்ரிக் ஆக்சைடு கிடையாது, இது ஃபெரிக் ஆக்சைடு. Fe என்பது ஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடினுடைய குறியீடு Fe2O3. Fe3O4 என்பது மேக்னெட்டிக் ஆக்சைடு. அடுத்து காப்பர் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து காப்பர் ஆக்சைடு CuO வை கொடுக்கின்றது.
Cu என்பது காப்பரை குறிக்கிறது, O என்பது ஆக்சிஜனை குறிக்கிறது. ரெண்டினுடைய இணைதிறனும் 2னால எந்த நம்பரையும் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சில்வர் ஆக்சைடின் குறியீடு Ag2O. Ag என்பது சில்வர், O என்பது ஆக்சிஜன். ஆக்சிஜன் இணைதிறன் 2னால Agக்கு கீழே 2 எழுதியிருக்கோம். Agயின் இணைதிறன் 1னால ஆக்சிஜனுக்கு கீழே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. Au என்பது தங்கம், Pg என்பது பிளாட்டினம். இது ரெண்டும் அதிக வெப்பநிலையிலும் ஆக்சிஜனுடன் வினைபுரியாது. தனித்த நிலையில் காணப்படும் உலோகங்கள் தங்கமும் பிளாட்டினமும் ஆகும். அலோகங்களுடன் வினை ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர், பாஸ்பரஸ் போன்ற அலோகங்களுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து அலோக ஆக்சைடுகளை கொடுக்கிறது. இந்த அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மை கொண்டவை. இப்ப நைட்ரஜன் ஆக்சைடை கொடுக்கிறது, நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்கிறது. கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கிறது. சல்பர் டை ஆக்சைடை கொடுக்கிறது. பாஸ்பரஸ் 3 ஆக்சைடு மற்றும் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடை கொடுக்கின்றது. இப்ப இந்த ஆக்சைடுகள் நீரில் கரையும் பொழுது நைட்ரிக் அமிலம், கார்பானிக் அமிலம், சல்பியூரிக் அமிலம், பாஸ்பரஸ் அமிலம் பாஸ்பாரிக் அமிலம் போன்ற அமிலங்களை கொடுப்பதனால இவை அமில ஆக்சைடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கார்பனின் குறியீடு C, ஆக்சிஜனின் குறியீடு 2. இரண்டும் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு CO2வை குறிக்கிறது. கார்பனின் இணைதிறன் இங்கே 4, அதனால ஆக்சிஜனுக்கு கீழே முதல்ல 4 எழுதணும். ஆக்சிஜன் இணைதிறன் 2, 4ன்னு இருக்கும். 2 வாய்ப்பாடுல வகுத்தோம்னா இங்க 1 வந்துரும், இங்க 2 வந்துரும். அதனால CO2 என்று CO2 கார்பன் டை ஆக்சைடினுடைய குறியீடை CO2ன்னு எழுதுறோம். அலோக ஆக்சைடுகள் கார்பன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு CO2வை தருகிறது. நைட்ரஜன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நைட்ரிக் ஆக்சைடு NO-வை தருகிறது. சல்பர் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து சல்பர் டை ஆக்சைடு SO2வை கொடுக்கிறது. பாஸ்பரஸுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு P2O3, பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு P2O5வை குறிக்கிறது. ட்ரை என்பது 3ஐ குறிக்கும், பெண்டா என்பது 5ஐ குறிக்கும். இங்க ஆக்சிஜன் இணைதிறன் 2, அதனால பாஸ்பரஸுக்கு கீழே 2 எழுதியிருக்கோம். பாஸ்பரஸ் இணைதிறன் 3, அதனால ஆக்சிஜனுக்கு கீழே 3 எழுதியிருக்கோம். பெண்டாக்சைடுல ஆக்சிஜனின் இணைதிறன் 2, அதனால P கீழே 2 எழுதியிருக்கோம். பாஸ்பரஸ் இணைதிறன் 5, அதனால ஆக்சிஜனுக்கு கீழே 5ன்னு எழுதியிருக்கிறோம். ஒரு பாஸ்பரஸை வெப்பப்படுத்தி ஆக்சிஜன் உள்ள குடுவைக்குள்ள போட்டோம்னா பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு வாயு வெளிப்படும். அது வெண்புகையாக வெளிப்படுவதை காணலாம். ஹைட்ரோ கார்பன்களுடன் வினை. ஹைட்ரோ கார்பன்கள் என்றால் என்ன? அந்த பேர்லே இருக்கு. ஹைட்ரஜனும் கார்பனும் கொண்ட சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீராவியையும் தருகிறது. ஹைட்ரோ கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு மரம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போன்றவை ஹைட்ரோ கார்பன்களின் கலவையாகும். ஹைட்ரோ கார்பன்களை ஆக்சிஜனுடன் இப்ப எடுத்துக்காட்டா சமையல் வாயுனா புரோப்பீன், பியூட்டீன் போன்ற வாயுக்களின் கலவையாக உள்ளது. இப்ப ஹைட்ரோ கார்பன் பிளஸ் ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, வெப்ப ஆற்றல், ஒளி ஆகியவற்றை கொடுக்கின்றது. துருப்பிடித்தல். இரும்பு காற்று மற்றும் ஈரப்பதத்தின் முன்னிலையில் ஆக்சிஜனுடன் வினைபட்டு நீரேறிய ஆக்சைடாக மாறுகிறது. இந்த நிகழ்வுக்கு துருப்பிடித்தல் என்று பெயர். துரு என்பது நீரேறிய இரும்பு 2 ஆக்சைடு ஆகும். நீரேறிய இரும்பு 3 ஆக்சைடு, 2 ஆக்சைடுல இரும்பு 3 ஆக்சைடு. இரும்பு முதல்ல ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து Fe2O3. இங்க இரும்பினுடைய இணைதிறன் 3, அதனால ஆக்சிஜனுக்கு கீழே 3 எழுதியிருக்கிறோம். ஆக்சிஜன் இணைதிறன் 2, அதனால 2. அப்ப இரும்பு 3 ஆக்சைடுன்னு எழுதுறோம் இணைதிறன் 3னால. அந்த இரும்பு 3 ஆக்சைடு பின்பு நீர் மூலக்கூறுகளுடன் வினைபட்டு துருவை உருவாக்குகிறது. துரு என்பது Fe2O3 XH2O. X என்பது துருவில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஆக்சிஜனின் பயன்கள். ஆக்சிஜனும் அசிட்டிலும் கலந்த கலவை வெல்டிங் செய்து உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் பயன்படுகின்றது. எக்கில் உள்ள கார்பன் மாசை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி நீக்க ஆக்சிஜன் பயன்படுகின்றது. தாவரங்களிலும் விலங்குகளிலும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் பயன்படுகிறது. ராக்கெட்களில் திரவ ஆக்சிஜன் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது.
ஆழ்கடலில் மூழ்குபவர்கள், மலை ஏறுபவர்கள், விண்வெளி வீரர்கள் போன்றவர்கள் சுவாசிப்பதற்காகவும் நோயாளிகள் ஏற்படும் செயற்கை சுவாசித்தலிலும் ஆக்சிஜன் பயன்படுகின்றது. இந்த செயற்கை சுவாசம், ஆழ்கடல் மூழ்குபவர்கள் இந்த சிலிண்டர்ல ஆக்சிஜனை எடுத்து செல்றாங்க. ஆக்சிஜனும் அசிட்லினும் சேர்ந்த உலோக கலவை வெல்டிங் செய்வதில் பயன்படுகிறது. ராக்கெட்ல ஆக்சிகரணியாக திரவ ஆக்சிஜன் பயன்படுகிறது. கரித்தூளுடன் ஆக்சிஜன் இணைந்து வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது. மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரித்தலில் ஆக்சிஜன் பயன்படுகின்றது. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான முக்கியமான பொருள் நைட்ரஜன் ஆகும். அதாவது புரதச்சத்தினை கொடுப்பதற்கு நைட்ரஜன் பயன்படுகின்றது. தாவர மற்றும் விலங்குகளில் காணப்படும் புரோட்டீன்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களில் நைட்ரஜன் முக்கிய தனிமமாக உள்ளது. கார்ல் வில்கம் சீலே என்பவர் முதலில் காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தார். நைட்ரோ மற்றும் ஜீன் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து நைட்ரஜன் உருவாக்கப்பட்டது. நைட்டர் என்றால் நைட்ரஜனின் சேர்மமான பொட்டாசியம் நைட்ரேட்டை குறிக்கும். ஆண்டன் லவாய்சியர் இதற்கு அசோட் என்ற பெயரினை வழங்கினார். அசோட் என்றால் வாழ்வு இல்லாதது என்று பொருளாகும். நைட்ரஜன் மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன் ஆகும். முதல்ல அதிகமாக காணப்படுவது கார்பன், அடுத்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன். 4வதாக அதிகமாக காணப்படுவது நைட்ரஜன் ஆகும். உடலின் மொத்த நிறையில் 3% நைட்ரஜன் ஆகும். அண்டத்தில் 7வதாக காணப்படும் தனிமம் நைட்ரஜன் ஆகும். சனிக்கோளின் துணைக்கோளான டைட்டனின் வாயுமண்டலத்தில் 98% நைட்ரஜன் உள்ளது. தனித்த நிலையில் ஆக்சிஜன் ஈரணு மூலக்கூறாக காணப்படுகிறது. N2 2 நைட்ரஜன் அணுக்கள் காணப்படுகின்றன. பொட்டாசியம் நைட்ரேட்டினுடைய சாதாரண பெயர் நைட்டர். பொட்டாசியம் நைட்ரேட்டின் வாய்ப்பாடு KNO3. K என்பது பொட்டாசியம், NO3 என்பது நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் இதனுடைய சாதாரண பெயர் சில்லி சால்ட்பேட்டர். சோடியம் நைட்ரேட்டின் வாய்ப்பாடு NaNO3. சோடியத்தின் குறியீடு Na, நைட்ரேட்டின் குறியீடு NO3. புரதம், என்சைம்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களிலும் நைட்ரஜன் காணப்படுகிறது. நைட்ரஜனின் இயற்பியல் பண்புகள். நைட்ரஜன் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் காணப்படுகிறது. அதை நம்ம பார்க்க முடியல. எந்த நிறமும் இல்லை, எந்த மனமும் இல்லை, சுவையும் இல்லை. மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக மாறுகிறது. திரவ நைட்ரஜன் குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. திரவ நைட்ரஜன் வெண்மையான திண்மமாக மாறுகிறது. நைட்ரஜன் ஒரு நடுநிலைத்தன்மை கொண்ட வாயு. இது லிட்மஸுடன் எந்த வினையும் புரிவதில்லை. நைட்ரஜனின் வேதி பண்புகள். உயர் வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் வினையூக்கியின் முன்னிலையிலேயே தனிமங்களுடன் நைட்ரஜன் வேதிவினை புரிகின்றது. நைட்ரஜன் எரிதலை கட்டுப்படுத்தும் பொருளாகும். எரிதலுக்கு துணை புரியாது. உலோகங்களுடன் வினை. லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற உலோகங்களுடன் உயர் வெப்பநிலையில் வினைபெற்று அவற்றின் நைட்ரைடுகளை கொடுக்கின்றது. இப்ப கால்சியம் நைட்ரஜனுடன் வினைபெற்று கால்சியம் நைட்ரைடை கொடுக்கிறது. கால்சியத்தின் குறியீடு Ca, நைட்ரஜனின் குறியீடு N. நைட்ரஜன் இணைதிறன் 3, அதனால கால்சியத்துக்கு கீழே 3 எழுதியிருக்கோம். கால்சியத்தின் இணைதிறன் 2, அதனால நைட்ரஜனுக்கு கீழே 2 எழுதியிருக்கோம். கால்சியம் நைட்ரேட்டின் வாய்ப்பாடு Ca3N2. அலோகங்களுடன் வினை. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற அலோகங்களுடன் நைட்ரஜன் வினைபுரிந்து அவற்றின் சேர்மங்களை கொடுக்கின்றது. இப்போ ஹைட்ரஜனுடன் வினை பார்ப்போம். ஹைட்ரஜன் நைட்ரஜனுடன் வினைபுரிந்து அமோனியாவை கொடுக்கிறது. அமோனியாவின் வாய்ப்பாடு NH3. நைட்ரஜனின் இணைதிறன் 3, அதனால ஹைட்ரஜனுக்கு கீழே 3 எழுதியிருக்கோம். ஹைட்ரஜனின் இணைதிறன் 1, அதனால நைட்ரஜனுக்கு கீழே 1 எழுதவில்லை. நைட்ரஜனின் பயன்கள். திரவ நைட்ரஜன் குளிரூட்டியாக பயன்படுகிறது. வேதிவினையின் போது மந்தத்தன்மையை நிலவச் செய்ய நைட்ரஜன் பயன்படுகிறது. கேபர் முறையில் அமோனியா தயாரிப்பில் நைட்ரஜன் பயன்படுகின்றது. மேல பார்த்தோம் இல்லையா, நைட்ரஜன்
அம்மோனியா தயாரிப்பதில் பயன்படுகின்றது. அம்மோனியா உரங்கள் தயாரிப்பதிலும் நைட்ரிக் அமிலம் தயாரிப்பதிலும் நைட்ரஜன் பயன்படுகின்றது. இப்ப அம்மோனியம் நைட்ரேட் உரம் தயாரிப்பதிலும் நைட்ரிக் அமிலம் HNO3 தயாரிப்பிலும் பயன்படுகின்றது. இது யூரியா உரம், அம்மோனியம் நைட்ரேட் உரம், திரவ நைட்ரஜன் வெண்மையான திண்ம பொருளாக காணப்படுகிறது. மின்சார விளக்குகளில் மந்தத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக உள்ளே நைட்ரஜன் வாயு நிரப்பப்படுகின்றது. வாகனங்களின் டயர்களில் நைட்ரஜன் காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் நிரப்பப்படுகின்றது. வெப்பநிலைமானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்துக்கு மேலே நைட்ரஜன் நிரப்பப்படுகிறது. TNT என்றால் டைநைட்ரோடொலுவின் என்று அர்த்தம். நைட்ரோகிளிசரின், துப்பாக்கி வெடிமருந்து போன்ற வெடிபொருட்களில் நைட்ரஜன் பயன்படுகின்றது. போன்ற வெடிபொருட்கள் தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகின்றது. உணவுப் பொருட்களை பதப்படுத்த திரவ நைட்ரஜன் பயன்படுகிறது. துருப்பிடிக்காத எஃகு தயாரித்தலில் திரவ நைட்ரஜன் பயன்படுகிறது. தீ விபத்து போன்ற பேராபத்துகளை குறைத்தல், வெப்பத்தினால் ஒளிரும் விளக்குகள் போன்றவற்றில் நைட்ரஜன் பயன்படுகின்றது. நைட்ரஜன் நிலைநிறுத்தம். காற்றில் உள்ள நைட்ரஜனை தாவரங்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ள இயலாது. அவை ஏன்னா அது நீரில் கரையாது. நீரில் கரையும் நைட்ரஜன் சேர்மங்களை மட்டுமே தாவரங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றி மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என்று பெயர். இது தாவரங்களின் வேர்முண்டுகளில் ரைசோபஸ் பாக்டீரியம் காணப்படுகிறது. இது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மமாக மண்ணில் நிலைநிறுத்துகிறது. நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இரண்டு வகைப்படும். இயற்கை நிலைநிறுத்தம், செயற்கை நிலைநிறுத்தம். இயற்கையில் லெகுமினஸ் தாவரம்னா அவரை விதம் போன்ற அவரை, பட்டாணி, மொச்சை போன்றவைதான் லெகுமினஸ் தாவரங்கள். இந்த தாவரங்களினுடைய வேர்முண்டுகளில் ரைசோபஸ் பாக்டீரியம் காணப்படுகிறது. அது காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மமாக மண்ணில் நிலைநிறுத்துகிறது. அமோனியா மற்றும் நைட்ரேட் சேர்மமாக நிலைநிறுத்துகிறது. மின்னல் ஏற்படும் போது காற்றில் உள்ள நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து NO2 நைட்ரிக் ஆக்சைடு உண்டாகிறது. அந்த நைட்ரிக் ஆக்சைடு மழை நீரில் கரையும் போது நைட்ரிக் அமிலமாக கரைந்து மண்ணை அடைகிறது. அது நைட்ரிக் அமிலம் மண்ணில் உள்ள வேதிப்பொருட்களுடன் வினைபட்டு அமோனியா, கால்சியம் நைட்ரேட், மெக்னீசியம் நைட்ரேட் போன்ற நைட்ரஜன் சேர்மங்களை உருவாக்குகிறது. இப்ப அமோனியா மற்றும் அமோனியம் உப்புக்களிலிருந்து செயற்கை நிலையில அமோனியா மற்றும் அமோனிய உப்புக்களை நம்ம தயாரித்து உரமாக பயன்படுத்துறோம். அமோனிய உப்புனா அமோனியம் நைட்ரேட் போன்றவற்றை உரமாக பயன்படுத்துறோம். இந்த மாதிரி நைட்ரிக் அமிலம் தயாரித்து அதுல இருந்து நைட்ரேட் உப்புக்கள் தயாரிக்கிறோம். அதையும் ஒரு உரமாக பயன்படுத்துகிறோம். இவ்வாறு நைட்ரஜன் இயற்கை மற்றும் செயற்கை முறைகளில் நிலைநிறுத்தப்படுகின்றது. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜன் அணுக்களும் கொண்டது கார்பன் டை ஆக்சைடு சேர்மமாகும். இதன் வாய்ப்பாடு CO2. உயிரினங்கள் புவியில் வாழ தேவையான வெப்பநிலையை நிலைநிறுத்துவதற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு வளிமண்டலத்தில் ஒரு போர்வை போன்று போர்த்தி காணப்படுகின்றது. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு 0.03%. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசித்தலின் போதும் நொதித்தல் நிகழ்வுகளின் போதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. இப்ப நம்ம கேக்கு செய்யறோம்னா அதுல ஈஸ்ட் சேர்க்கிறோம். ஈஸ்ட் கேக்கு மாவை எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றுகின்றது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு நொதித்தல் நிகழ்வின் போது வெளிப்படுத்தப்படுகின்றது. எரிமலையில் இருந்து வரும் மேக்மா என்ற குழம்பில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுகின்றது. கார்பன் டை ஆக்சைடின் இயற்பியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடு நிறமற்ற மணமற்ற வாயு. காற்றில் இருக்கு, அதை நம்ம பார்க்கவும் முடியல, அந்த மனத்தை உணரவும் முடியல. எதிரி இதழுக்கு துணை புரியாது. நீரில் ஓரளவு நன்றாக கரையக்கூடியது. நம்ம குளிர்பானங்கள்லாம் இந்த தயாரிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை கரைச்சி. கொக்கோ கோலா,
7up போன்ற குளிர்பானங்கள்லாம் தயாரிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு நீரில் நன்கு கரையும். இது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவதால் இது அமிலத்தன்மை வாய்ந்த ஆக்சைடு ஆகும். கார்பன் டை ஆக்சைடை குளிரச் செய்து திடநிலைக்கு மாற்றும் போது அது உலர்பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியது. உலர்பனிக்கட்டியை வச்சோன்னா உடனே அது ஆவியாக கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். நீர்ம கார்பன் டை ஆக்சைடாக மாறாது. பதங்கமாதல் என்றால் என்ன? வெப்பப்படுத்தும் ஒரு பொருள் திடநிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படும். கார்பன் டை ஆக்சைடின் வேதி பண்புகள். எரிதலுக்கு துணை புரியாது. உலோகங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் கார்பனேட்டுகளை உருவாக்குகிறது. சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற உலோகங்களுடன் வினைபட்டு அவற்றின் கார்பனேட்டுகளை உருவாக்குகிறது. இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். சோடியம் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபட்டு சோடியம் கார்பனேட்டை கொடுக்கிறது. சோடியம் கார்பனேட்டின் குறியீடு Na2CO3. அதோட கார்பனும் கிடைக்கிறது. இங்க CO3 என்ற கார்பனேட் அயனியினுடைய இணைதிறன் 2. அதனால கீழே இங்க Na2க்கு கீழே Na-க்கு கீழே 2 போட்டிருக்கோம். சோடியத்தின் இணைதிறன் 1. அதனால இந்த கார்பனேட் அயனியை பிராக்கெட்டுக்குள்ள போட்டு எந்த ஒரு எண்ணும் நம்ம எழுதல. மெக்னீசியம் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபட்டு மெக்னீசியம் ஆக்சைடையும் கார்பனையும் கொடுக்கிறது. மெக்னீசியம் ஆக்சைடின் குறியீடு MgO. இதுல மெக்னீசியம் ஆக்சிஜன் 2னுடைய குறியீடும் 2. அந்த 2 ஒரே நம்பரா இருக்கனால அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்துடன் வினை. காரத்துடன் கார்பன் டை ஆக்சைடு வினைபுரிந்து கார்பனேட்டை கொடுக்கிறது. இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடின் குறியீடு NaOH. கார்பன் டை ஆக்சைடின் குறியீடு CO2. இரண்டும் சேர்ந்து சோடியம் கார்பனேட்டை கொடுக்கிறது. சோடியம் கார்பனேட்டின் குறியீடு Na2CO3. அப்போது நீர் உருவாகின்றது, H2O. சுண்ணாம்பு நீருடன் வினை. சுண்ணாம்பு நீருடன் சுண்ணாம்பு நீர் என்பது கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. இதுதான் சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீருடன் கார்பன் டை ஆக்சைடு வினைபுரியும் போது கால்சியம் கார்பனேட் உருவாகிறது. இந்த கார்பன் CO2வும் இதுல உள்ள ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து CO3ஆக மாறுகிறது. இங்க Ca அப்படியே Caவை இங்க தூக்கி எழுதியிருக்கிறோம். மீதம் என்ன இருக்கு? இங்க 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது. அது நீர் மூலக்கூறாக மாறுகிறது. CaCO3 கால்சியம் கார்பனேட். கால்சியத்தின் குறியீடு Ca, கார்பனேட்டின் குறியீடு CO3. இந்த கால்சியம் கார்பனேட் உருவானதும் பால் போல மாறுகிறது. இப்ப சுண்ணாம்பு நீரில் கார்பன் டை ஆக்சைடை செலுத்தணும்னா பால் போல மாறும். இந்த பால் போன்ற நிறம் சிறிது நேரத்தில் நிறமற்றதாக மாறுகிறது, மறைந்து போகிறது. ஏன் மறைந்து போகுதுன்னா, இந்த உருவான கால்சியம் கார்பனேட் கால்சியம் பைகார்பனேட்டாக மாறுகிறது. கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுக்கு தான் பைகார்பனேட் என்று பெயர். இப்ப கால்சியத்தின் குறியீடு Ca, பைகார்பனேட்டின் குறியீடு HCO3. கால்சியத்தின் இணைதிறன் 2னால இந்த பைகார்பனேட் அயனிய பிராக்கெட்டுக்குள்ள எழுதி கீழே 2 எழுதியிருக்கிறோம். அடுத்து வெள்ளி கோளினுடைய வளிமண்டலத்துல 96 முதல் 97% கார்பன் டை ஆக்சைடு காணப்படுது. இதனால் சூரிய ஒளி வெள்ளிக்கோள்ல பட்ட உடனே அந்த வெள்ளிக்கோள் அந்த வெப்பத்தை உறிஞ்சு கொள்கிறது, அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடும். இந்த அகச்சிவப்பு கதிர்கள் முழுவதையும் கார்பன் டை ஆக்சைடை திரும்பவும் வெள்ளியின் மேற்பரப்பையே திருப்பி அனுப்புறதுனால வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை 462 டிகிரி செல்சியஸாக உள்ளது. வெள்ளி ஒரு மிக வெப்பமான கோளாக உள்ளது. கார்பன் டை ஆக்சைடின் பயன். காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. கோகோலா, 7up, மிராண்டா இந்த மாதிரி குளிர்பானங்கள் தயாரிப்பதற்கு, சோடா நீர் தயாரிப்பதற்கும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. திட கார்பன் டை ஆக்சைடுக்கு உலர்பனிக்கட்டி என்று பெயர். இது குளிரூட்டியாக பயன்படுகின்றது. காற்றில் உள்ள ஈரப்பதம் கார்பன் டை ஆக்சைடுடன் மீது விழும்போது புகை மூட்டம் போன்ற தோற்றத்தை உருவாக்குகின்றது.
சினிமா காட்சிகள்ல சொர்க்கத்தெல்லாம் காமிச்சாங்கன்னா அப்படியே ஒரு வெண்மையா மேகமா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி மேகம் மாதிரி காட்சியை உருவாக்குவதற்கு உலர் பனிக்கட்டி பயன்படுகின்றது. கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேரும்போது சோடியம் கார்பனேட் உருவாகிறது. இந்த மாதிரி சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. யூரியா உரங்கள் தயாரிக்க அம்மோனியாவுடன் சேர்ந்து பயன்படுகின்றது. உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை பயன்படுத்த திரவ நைட்ரஜன் உலர் பனிக்கட்டி பயன்படுகிறது. உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை பயன்படுத்த உலர் பனிக்கட்டி பயன்படுகின்றது. காற்றேற்றப்பட்ட நீர். காற்றேற்றப்பட்ட நீர்னா சோடா நீர். சோடா நீரை உருவாக்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகின்றது. பசுமை இல்ல விளைவு மற்றும் உலக வெப்பமயமாதல். பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன? சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் நிறப்பரப்பு மற்றும் கடற்பரப்பினால் உறிஞ்சப்படுகிறது. பின்பு அவை அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடுகின்றன. இந்த படத்தை பாருங்க. சூரியனிலிருந்து முதல்ல ஒளிக்கதிர்கள் புவியை வந்தடைகின்றது. வந்தடைந்த ஒளிக்கதிர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடுகின்றன. இந்த அகச்சிவப்பு கதிர்கள் மீண்டும் இந்த கார்பன் டை ஆக்சைடு உரையினால் புவியை நோக்கியே திருப்பி அனுப்பப்படுகிறது. இதனால் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டலத்தில் அதிகரிக்கும் போது புவி வெப்பமாதல் அதிகமாகின்றது. நாம இப்ப வாகனங்கள்ல இருந்து வர புகை, தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற புகை, எரிமலையிலிருந்து வர புகைன்னு சொல்லி கார்பன் டை ஆக்சைடு, நிறைய அணுகுண்டு சோதனை, வெடிகுண்டுகள் சோதனை, ராக்கெட் சோதனை எல்லாம் நம்ம செய்யும் போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. அதனால புவியினுடைய வெப்பம் அதிகரிக்கிறது. இதற்கு புவி வெப்பமாதல் அல்லது பசுமை இல்ல விளைவு என்று பெயர். இந்த புவி வெப்பமாதல் அல்லது பசுமை இல்ல இயல்பை உருவாக்கக்கூடிய வாயுக்கள் எதெல்லாம்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃபுளூரோ கார்பன் போன்றவை ஆகும். இந்த குளோரோஃபுளூரோ கார்பன் போன்றவை ஏசிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. மீத்தேன் வாயு கரிம பொருட்கள் சிதையும் போது வெளியிடப்படுகிறது. நைட்ரஸ் ஆக்சைடு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடப்படுகின்றன. இது மாதிரி பசுமை இல்ல விளைவின் காரணம் வாயுக்களின் மூலம் புவி வெப்பமாதலை உலக வெப்பமாதல் என்று அழைக்கின்றோம். இந்த உலக வெப்பமாதலால என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? பனிமலைகளும் பனிப்பாறைகளும் உருகுகின்றன. இதனால வெள்ளப்பெருக்கும் மண்ணரிப்பும் ஏற்படுகிறது. பருவ காலம் மாறி மழை பொழிகின்றது. பவளப்பாறைகள் போன்ற முக்கிய உயிரினங்கள் அழிந்து போகின்றன. நீர் மற்றும் பூச்சிகளால் வரும் நோய்கள் அதிக அளவில் பரவுகின்றன. உலக வெப்பமயமாதலை தடுக்கும் முறைகள் யாவை? படிம எரிபொருட்களான பெட்ரோல், டீசல் போன்றவற்றின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். காடுகள் அழிவதை தடுக்க வேண்டும். குளோரோஃபுளூரோ கார்பன் CFCனா குளோரோஃபுளூரோ கார்பனை பயன்பாட்டை குறைத்தல் வேண்டும். அதிக எண்ணிக்கையில் மரங்களை நட வேண்டும். படிம எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைத்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மறுசுழற்சி செய்தல் வேண்டும். அமிலமலை தூய நீர் மழை நீராகும். காற்றில் கலந்துள்ள தொழிற்சாலைகளிலிருந்தும் வாகனங்களிலிருந்து வருகின்ற புகைகள்ல கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், சல்பர் ஆக்சைடுகள் காணப்படுகின்றன. இவை மழை நீரில் கரைந்து நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்பூரிக் அமிலத்தை உருவாக்குகிறது. இது அமிலமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த படத்தை பாருங்க. தொழிற்சாலைகளிலிருந்து நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும் போகுது. இது மழை பொழியும் பொழுது ரெண்டும் கரைஞ்சி நைட்ரிக் அமிலமும் சல்பூரிக் அமிலமும் உருவாகிறது. சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலமும் நீர்நிலைகளையும் மண்ணையும் வந்தடையும் போது நீர்வாழ் உயிரினங்களையும் தாவரங்களையும் வளர்ச்சியையும் பாதிக்கின்றது. மழை நீரினுடைய pH மதிப்பு 5.6. pH மதிப்பு 5.6ஐ விட குறைந்தா அது அமிலமலை என்று அழைக்கப்படுகின்றது. அமிலமலையினால் ஏற்படும் விளைவுகள் யாவை? கண்களிலும் தோள்களிலும் எரிச்சல் உண்டாகிறது. விதை முளைத்தலையும் வளர்தலையும் தடை செய்கின்றது.
நீர்வாழ் உயிரினங்களை அழிக்கின்றது. கட்டடங்கள் மற்றும் பாலங்களின் அரிமானத்திற்கு காரணமாகின்றது. அமிலமலையை தடுக்கும் வழிமுறைகள் யாவை? பெட்ரோல், டீசல் போன்ற படிம எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை எரிபொருளாக பயன்படுத்த வேண்டும். மாற்று எரிபொருட்களான சூரிய ஆற்றல், காற்றாற்றல்களை பயன்படுத்த வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளை முறையாக வெளியேற்றுதல் வேண்டும். Thank you.